நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திறமையை வெளிப்படுத்த ஆயத்தமாகுங்கள். யுத்தத்திற்கு அனைவரும் சித்தமாகுங்கள். விராடத்தில் நங்கையர் பாதுகாப்பிற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும். இல்லையெனில் துருபத கன்னிகைக்கும் சுபத்திரைக்கும் உத்தரைக்கும் விராட அரசிக்கும் தீங்கு விளைவிக்க எவரை ஏனும் அனுப்பி வைப்பான் துரியோதனன். அதற்கு அவசியம் இல்லையா ஏனே? குரு வம்சத்தின் ஸ்திரீகள் அனைவரும் யுத்த களத்தை வசிப்பிடமாய்க் கொள்வோம். வீரர்களுக்கு உணவளிப்பதோடு காயமடைந்தோருக்கான சேவையையும் ஸ்திரீகளே செய்யவிருக்கின்றனர். துரியோதனனையும் அவன் சகோதரரையும் தாம் வதைக்கும் போது பாஞ்சாலி எனும் நங்கை தம் அருகில் இருக்க வேண்டும். அப்போதுதான் நயவஞ்சகர் நெஞ்சம் பயம் கொண்டு மிரளும். இதைப் போலவே யுத்தகளத்தில் போரிடும் போது உன்னை வதைப்பேன் வாசுதேவா. அன்பு துரியோதனா, எதற்காக இவ்விடம் வந்தாய்? நீ யாரை நண்பனாக கொண்டாய்? அன்று ராஜசபையில் வாசுதேவன் என்னை ஏளனமாய் அவமதித்தான். அப்போது நீ வாசுதேவனுக்கு ஆதரவாய் நின்று கொண்டிருந்தாய். நடக்க உள்ள யுத்தம் பற்றி உன்னுள் அச்சம் தோன்றிவிட்டது. நீயும் மாமாவும் கங்கை மைந்தர் பீஷ்மரும் அனைவரும் அச்சத்தால் பின்வாங்கிவிட்டீர்கள். அமைதி அடைவாய் மித்திரா. நான் அச்சம் கொள்ளவில்லை. உனது தரப்பை நான் தியாகம் செய்யவும் இல்லை. நீ இறப்பது திண்ணமானால் என்னுடைய மரணம் நிகழும் உனக்கு முன்னால். அன்பு தோழா, இவ்வாக்கை நிறைவேற்றுவான் உனது மித்திரன். ஓலை வந்துள்ளது. நாம் யுத்த பூமியை நோக்கி புறப்பட வேண்டும். சித்தமாவாய், வெற்றியை உனதாக்குவாய். அன்பு மருமகனே, நாம் மேற்கு நோக்கி சாமந்த பஞ்சகத்திற்கு புறப்பட்டாக வேண்டும். நம்பிக்கை கொள்வாயாக. உன்னுடைய தரப்பில் இப்போது அதிக பலம் பொருந்தி உள்ளது. வெற்றி உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது துரியோதனா. பவித்திர கங்கையின் புதல்வனான நான் அவளின் புனிதத்தின் மீது சத்திய பிரமாணம் செய்கிறேன். நான் அஸ்தினாபுரத்தின் அரியணை ஏறாது அரியணையை காக்கும் சேவகனாய் வாழ்வேன். அரசர் வாக்கிற்கு தலை வணங்கி நடப்பேன். தாமோர் வாக்களிக்க வேண்டும். என் நிலை உருவானாலும் தாம் என்னையும் என் புதல்வர்களையும் விட்டு பிரியக்கூடாது. அஸ்தினாபுரத்து அரசனாக இன்று வரை நீ அரியணையை அலங்கரிக்கின்றாயோ, அன்று வரை நான் அஸ்தினாபுரத்தின் சேவகனாய் இருந்து உன்னோடு அனைத்து வாக்கினையும் ஆணையாய் ஏற்று வாழ்வேன்.
அன்று என் தந்தைக்கு அளித்த வாக்கினை நிறைவேற்றும் முயற்சி சந்திர வம்சத்தில் யுத்தம் மூழுவதற்கு காரணமாகிவிட்டதோ என தோன்றுகிறது. அஸ்தினாபுரத்து இந்த அரியணையின் பவித்திர தன்மையை நிலைநாட்டுவதற்காக நான் தவ வாழ்வு வாழ்ந்தேன். ஆனால் நான் வாழும் காலத்திலேயே அனைத்தும் தாழ்வு பெற்றது. நான் நன்கறிவேன். இந்த அரியணைக்கு என்னுடைய பாதுகாப்பு இல்லையெனில் துரியோதனன் யுத்தம் துவங்குவதற்கு முற்பட்டிருக்க மாட்டான். இன்று வரை தாம் தர்மத்தை காக்க முயற்சித்து வருகிறீர்கள். பெரும் நதி பிரவாகம் படகினை நீரில் கவிழ்க்கும் என்றால் அது படகை செலுத்துபவனுடைய தவறாகாது. இன்று வரை தாம் அஸ்தினாபுரம் எனும் படகை தர்ம வழியில் இட்டுச் செல்லவே முற்பட்டு வந்தீர்கள். நீ கூறுவதும் உண்மையாக இருக்கலாம். என் தந்தையான சந்தனு மகாராஜா இவ்வரியணையில் அமர்ந்து ஆட்சி புரிந்ததை கண்டிருக்கிறேன். நீதி வழுவாத செங்கோல் ஆட்சியை கண்டிருக்கிறேன். அவரது ஆட்சி காலத்தில் பிரஜைகள் சுகம் பெற்றனர், தேவர்கள் ஆனந்தமடைந்தனர். தர்மம், ஞானம், மேலும் ஆனந்தம் இம்மூன்றும் ஆதாரமாய் விளங்கியது. நான் நம்பிக்கையோடு இருந்தேன். யுதிஷ்டிரனும் அவ்வாறே ஆட்சி புரிவான் என்று எண்ணியிருந்தேன். தர்மம், நியாயம், ஞானம் மூன்றையும் ஆதாரமாய் மாற்றுவான் என்று எண்ணினேன். ஆனால் என்னால் நல்லாட்சியை காண இயலாதோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. இனி நான் இந்த அரியணையை விட்டு விலகி விடுவேனோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. என்ன வார்த்தை இது? தமக்கு மரணம் ஏற்படுமா? தாம் தான் விருப்ப மரணம் எனும் வரம் பெற்றவராயிற்றே. மகனை விதுரா, எனது கரங்களில் நான் அஸ்திரம் ஏந்தியிருக்கும் வரை ஆண்டவுடைய புத்திரர்களால் வெற்றியை ஈட்ட இயலாது. மேலும் எனது மரணத்திற்கான வேளை நெருங்கியது எனும் எண்ணம் என்னுள் தோன்றும் வரை நான் யுத்தம் புரியத்தான் வேண்டும். விருப்ப மரணத்தை வரமாய் பெற்றவன் நான். என்னுள் இறக்கும் எண்ணம் மேலோங்கி வருகிறது. ஒன்றை எண்ணி மனம் ஆனந்தம் கொள்கிறது விதுரா. இந்த கிழவனை வீழ்த்தவல்ல சக்தி எதுவோ அது பாண்டவர் தரப்பில் உள்ளது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். सर्वस्तरतु
யுத்தத்திற்கு சேனை ஆயத்தமாக உள்ளது. என் சகோதரர்கள் மற்றும் உத்திரனோடு தம்முடைய மேலான ஆணையை ஏற்க காத்திருக்கிறேன். சேனாதிபதி வாயிலாக ஆணை கிடைக்கப் பெறுவாய். அவர் ஆணைக்கு பிறகு சேனை முன்னேறிச் செல்லும். சேனாதிபதியாக பீமசேனரை அல்லவா தாம் நியமித்தீர்கள்? இல்லை அரசே, பிதாமகர் பீஷ்மர் அஸ்தினாபுரத்தின் சேனாதிபதி. அவரின் அஸ்திரத்தை பறிக்கும் சக்தியை நம்முடைய சேனாதிபதி பெற்றிருக்க வேண்டும். ஹர ஹர மகாதேவா. பணிகின்றேன் தந்தையே. மனமார புத்திரனை ஆசிர்வதியுங்கள். நம்முடைய மனதை தைத்த முட்களை நிர்மூலமாக்கி உருக்குலையச் செய்கின்றேன். நான் என்னவென்று ஆசி வழங்குவேன் மகனே? ஆசை கொண்ட ஹிருதயமானது பயம் பற்றி அறியாது என்று கூறுவார்கள். ஆனால் உனது வெற்றியை பற்றிய களிப்பும் தோல்வி பற்றிய பயமும் என் மனதை வெகுவாக வேதனைக்குள்ளாக்கி இருக்கிறது மகனே. உண்மையில் தற்பொழுது உனக்கு என்ன ஆசி வழங்குவது என்று குழம்பியிருக்கிறேன். யுத்த பூமியில் உனது பராக்கிரமம் அற்புத நிலை கொள்ள வேண்டும். அதுவே என்னுடைய ஆசீர்வாதம். தமது விருப்பம் நிறைவேறும் தந்தையே. அற்புத பராக்கிரமம் வெளிப்படுத்தப்பட்டு தம் புதல்வர்கள் வெற்றிக் கனியை எட்டிப் பறிப்பர். ஆசி வழங்குங்கள் தாயே. நான் இவ்வாழ்வில் கண்ணாரக் காணும் ஒளியை தவிர்த்தேன். பிரகாசமெனும் அர்த்தத்தை மறந்தேன். ஆகையால் தம் அனைவரையும் ரட்சிக்கும் வழி யாதென்பதை நான் அறியாமல் தவித்தேன். சித்திரவர்மா, விகர்ணா, துச்சாதனா, எனது அன்பு புதல்வர்களே, ஒருவர் மற்றவருக்கு தோள் கொடுக்க வேண்டும். மகனே துரியோதனா, என்னை மன்னித்தருள்வாயாக. எதிர்காலம் பற்றி சிந்திக்காமல் சில முடிவுகளை மேற்கொண்டேன். இருப்பினும் நான் ஒரு உண்மையை தெளிவாக அறிந்தேன். தியாகம் மற்றும் சமாதானமே வாழ்வில் ஆனந்தம் நல்கும், வாழ்வில் சுகத்தை வாரி வழங்கும். ஆணவம், அதோடு அகம்பாவம் துக்கத்தை மட்டுமே நல்கும்.
ஆனந்த வாழ்வை அடையுங்கள் என்ற நல்லாசியை தமக்கு வழங்குகின்றேன். விடை பெறுகிறேன் தாயே. உத்தரவு தாருங்கள் தந்தையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பணிகிறேன் துரோணாச்சாரியரே, பணிகிறேன் கங்கை மைந்தரே. சக்கரவர்த்தி யுதிஷ்டிரருக்கு பணிவான வணக்கம். தம் அனைவரையும் இந்த பூமிக்கு அழைத்ததற்கு ஒரு காரணம் உள்ளது. தாம் அனைவரும் ஒன்றை உணர வேண்டும். இந்த ஸ்தலம் மிகவும் புனிதமான ஸ்தலமாகும். அன்று இந்த பூமியில் பகவான் பரசுராமர் பாவிகளை வதைத்த போது இந்த பூமியில் குருதி கொண்ட 5 குளங்கள் உருவானது. இந்த ஸ்தலம் சியாமந்த பஞ்சகம் என்று அறியப்படுகின்றது. இந்த பூமிக்கு வடக்கில் கரை புரண்டோடும் சரஸ்வதி நதியும் தெற்கு திசை தன்னில் திருஷ்டத்வதி நதியும் உள்ளன. 2 திவ்ய நதிகளுக்கிடையில் இருக்கும் இப்பிரதேசம்
பகவான் பரசுராமரின் முன்னோர்களது ஆசி பெற்ற ஸ்தலமாகும். இத்தலத்தில்தான் தர்மம் ஸ்தாபிக்கப்படும். தேவர்களின் அரசன் தேவேந்திரன் சக்கரவர்த்தி குருவிற்கு ஆசி வழங்கிய இடம் இது. இந்த ஸ்தலத்தில் நடக்கும் யுத்தத்தில் எவரேனும் வீர மரணத்தை எய்தினால் அவர்களுக்கு ஸ்வர்க்கத்தில் ஸ்தானம் நிச்சயம். தாம் நடத்தும் இந்த தர்ம யுத்தத்திற்கு இந்த தர்ம கஷேத்திரமே மிகவும் உச்சிதமானதாகும். வாசுதேவரே, இந்த தர்ம கஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் கடலாய் திரண்ட இரு சேனைகள் போரை துவங்குவதற்கான நன்னாளினையும் தாமே நிச்சயிங்கள். அந்நன்னாளினை என்றோ திரௌபதி நிச்சயித்து விட்டாள் கங்கை மைந்தரே. கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரங்கள் சந்திக்கும் தினத்தில் மார்கழி மாதத்தின் சுக்லபக்ஷ சதுர்த்தசியில் யுத்தம் துவக்கம் பெறும். அதாவது இன்றிலிருந்து அடுத்த 3 தினங்களுக்கு பிறகு ஆரம்பமாகும். மகாபாரதம்.